ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரிட்ஜ் டூர் போகலாம். வாங்க ஃப்ரிட்ஜ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே பார்க்கலாம் ஃப்ரீசரில் என்னென்ன இருக்குன்னு. அதுக்குள்ளே தேங்காய் திருவனது வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர், ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ்கிரீம், குல்ஃபி அதெல்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இல்லை, நேற்றே சாப்பிட்டுட்டோம், காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் வைக்கிற ரேக்கில் அதில் எதுவுமே இப்போ இல்லை, பால் காய்ச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பால் வாங்கினதுக்கப்புறம் தான் வைக்கணும். கீழே அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஆப்பிள், மாதுளம்பழம் 2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதா மாவு பாக்கெட் இருக்குது. மைதா மாவு பாக்கெட் அது அப்படியே வச்சிருடி, அதில் மைதா மாவு தான் இருக்குது. இதில் கோதுமை மாவு பாக்கெட் பை 1 get 1 ஃப்ரீ. 2 பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க, இன்னொரு பாக்கெட் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மேங்கோ இருக்குது. அதுக்கப்புறம் திராட்சை இருக்குது, கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி, கொஞ்சோண்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஸ்பைசஸ் பாக்கெட்லாம் ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெளியில் வச்சா பூச்சி வந்துடும், அதனால் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சட்னி கொஞ்சம் இருக்குது. அதில் என்ன இருக்குது, அதில் பட்டர் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் மாதுளம்பழம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கோம், ஜூஸ் போடணும். அப்புறம் அதில் அந்த பாக்ஸில் மஞ்சள் இருக்குது, அரைச்ச மஞ்சள், சந்தனம் அதெல்லாம் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு, ஃபேஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரலாக நம்மளே பண்ணது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கீழே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தயிர் இருக்குது. அதில் ஹோம்மேட் கர்டு இருக்குது. இதில் மாவு வச்சுருக்காங்க. இதில் ஃபுல்லாக அரைச்சி வச்சுட்டு அதில் வேணும்னா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஊற்றி நம்ம தோசை இட்லிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கீழே இந்த காய்கறி ரேக் எடுத்துட்டு மாவு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ரேக் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கீழே இதில் வந்து காஞ்ச திராட்சை இருக்குது, பிளாக் கிரேப்ஸ் இருக்குது. பிளாக் கிரேப்ஸ். நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் இருக்குது. அடுத்தது நூடுல்ஸ்க்கு, பாஸ்தாக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் சாப்பிடாதீங்க, நாங்களுமே அப்படி தான் சாப்பிட மாட்டோம், வாங்கிட்டோம். இதில் பூ இருக்குது, சாமிக்கு பூ வச்சுக்கலாம். முள்ளரும்பு வச்சுருக்காங்க. இதில் 7up பாட்டில், ஆனால் 7up இல்லை, தண்ணி தான். வேணும்னா குடிச்சிக்கலாம், ஆனால் நாங்கள் ஐஸ் வாட்டர் குடிக்க மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்தா, பாதாம், முந்திரி இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டுட்டோன்னா கொஞ்சம் தான் இருக்குது. இங்கே வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா கருவேப்பிலை இருக்குது, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இருக்குது. இதுக்குள்ளே பச்சை மிளகாய், பிரிஞ்சால், கேப்சிகம் இருக்குது. மோஸ்ட்டாக காய்கறிலாம் நாங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிடுவோம், ஃப்ரிட்ஜிலாம் வைக்க மாட்டோம். இதில் கொஞ்சம் தக்காளி அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் படைச்ச வெத்தலை தண்ணியில் குடிச்சிங்கன்னா சளிலாம் போய்டும், அதனால் வச்சுருக்காங்க. இதில் கொஞ்சம் பெப்பர் இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பெப்பர் பவுடர். இது கேசரி பவுடர் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே ஒரு பிஸ்கெட் பாக்கெட், இது ஏலக்காய். அவ்வளோதாங்க. ட்ரேல எக்லாம் எதுவுமே இல்லை, அவ்வளோதான். நம்மளோட ஃப்ரிட்ஜ் டூர் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம். பை பாய்.